இது நான் 2-3 நாளாக இது ஒரு பெரிய ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன் அண்ணா. இதை ஒரு பெரிய ட்ராமாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் 17 நாட்கள், கிட்டத்தட்ட 17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலீட்டுக்காக போனார். ஆனால் அந்த முதலீடுகள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதை திசை திருப்புவதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் இருக்கும் பொழுதே, திருமாவளவன் அவர்களே நீங்கள் ஒரு ட்ராமாவை அரங்கேறுங்கள், இந்த ஒரு மதுவிலக்கை நீங்கள் கையில் எடுத்து ஒரு ட்ராமா பண்ணுங்கள் அப்படின்ட்டு, இந்த பார்த்திங்கன்னா இந்த 4 நாள் பூரா மீடியாவும், இப்போ நீங்கள் கூட தொடர்ந்து 3 நாட்கள் இதையே தான் கேள்வியாக கேட்குறீங்க. அப்போது ஒரு விஷயத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம், தோல்வியுற்ற அரசாங்கத்தினுடைய விஷயங்களை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் வர 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்காக மக்களை திசை திருப்பும் விதமாக இது இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த ஒரு ட்ராமாவாகத்தான் இந்த ட்ராமாவை பொதுமக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் திருமாவளவன் அவர்கள் இப்போ ஆட்சியில் இருந்தார், திமுக ஆட்சியில் இருக்கிறார், திமுக கூட கூட்டணியில் இருக்கிறார். இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கிற குஜராத்தில் மதுவிலக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம், அங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கோம். அதே போல் பீகாரில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது, அங்கே மதுவிலக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு சாத்தியமா? ஆனால் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் திமுக அதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு ட்ராமா, மக்களை ஏமாற்றுவதற்கான ட்ராமா. 2021 தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்ன சொன்னாங்க? படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை உயர்த்தியதோடு மட்டுமில்லாமல் எங்கே பார்த்தாலும் மணமகிழ் மன்றங்கள். என்ன மணமகிழ் மன்றங்கள் அங்கே இருக்குது? தனியாருக்கு திறந்து விட்டு அங்கே பூரா டாஸ்மாக் சரக்கு மது விற்பனை நடக்குகின்ற இடங்களாக இருக்கிறது. நம்ம விருதுநகரில் மூளைக்கு மூளை மணமகிழ் மன்றம். நீங்கள் ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இல்லை, அங்கன்வாடி இல்லை, ஒரு மருத்துவ சுகாதார நிலையம் இல்லை, ஆனால் டாஸ்மாக் கடை இருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடைக்கு அந்த சப்ளை செய்கின்ற நிறுவனங்கள் திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது திமுக முழுமையான மதுவிலக்குக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். சும்மா இந்த ட்ராமா போட்டுறத வேலை திருமாவளவன் மூலியமாக இந்த ட்ராமாவை அரங்கேற்றிவிட்டு மக்களை திசை திருப்பும் செயல் செய்யக்கூடாது.